இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சித்தர் பாடல்கள். சித்தர்கள்னு பார்த்திங்கனாவே மொத்தம் 18 பேர்னு சொல்லுவாங்க. அந்த 18 சித்தர் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? சித்தர் என்ற சொல் சித் என்ற வடமொழி சொல்லிலிருந்து தோன்றியது. சித் என்றால் அறிவு. சித்துனா என்ன? அறிவு. 18 சித்தர்கள் என்று சொல்லுவது மரபு. 18 பேர் யாருன்னு பார்க்கலாங்களா? அகத்தியர், பட்டினத்தார், பத்திரிகிரியார், சிவாக்கியார், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர், அகப்பை சித்தர், குதம்பை சித்தர், கடுவெளி சித்தர், அழுகினி சித்தர், கொங்கண சித்தர், பீர் முகமது, மதுரை வாழைசாமி, சட்டமுனி, திருமூலர், ரோமரிஷி, கருவூரார், ராமலிங்க அடிகளார். இந்த 18 பேரும் தான் 18 சித்தர்கள். இவங்களையும் நம்ம சித்தர்னு தான் சொல்லுவோம். ஔவையார், ஏனாதி சித்தர், களைய சித்தர். இப்போ நம்ம பட்டினத்தார் பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. இவரோட இயற்பெயர் ஸ்வேதாரண்யர். பெற்றோர் சிவநேச செட்டியார். இவரோட தாய் ஞானக்கலை ஆட்சி. ஊர் பார்த்துட்டிங்கன்னா காவேரி பூம்பட்டினம். பட்டினத்து வணிகர், அதனால் பட்டினத்தார் எனப்பட்டார். இவருக்கு திருவெண்காடர் என்ற பெயரும் உண்டு. இவரோட இன்னொரு பேர் பார்த்துட்டிங்கன்னா திருவெண்காடர். மேற்கோள்: கொட்டி முழங்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் 8 அடி வைப்பாரோ இறைவா கச்சி ஏகாம்பரனே. அடுத்த சித்தர் பார்த்துட்டிங்கன்னா சிவாக்கியார். இவரோட இயற்பெயர் தெரியவில்லை. சித்தர்களில் மிகுந்த சீர்திருத்தவாதி. அப்போ இந்த இடத்துல கொஷின் கேட்கலாங்க. சித்தர்களில் மிகுந்த சீர்திருத்தவாதி சித்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிவாக்கியார். இவர் திருமலிசை ஆழ்வார். அதாவது இவரோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது திருமலிசை ஆழ்வார். அப்போ சிவாக்கியாரும் திருமலிசை ஆழ்வாரும் ஒருவரே என்று கருதுவரும் உண்டு. மேற்கோள்: சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்திறப்பு வந்தபோது வேதம் உதவுமோ? வேர்திறப்பு வந்தபோது வேதம் உதவுமோ? 4 வேதம் ஓதுவோர் ஞானபாதம் அறிவீர். நெக்ஸ்ட் சித்தர் பாம்பாட்டி சித்தர். இவர் ரொம்ப முக்கியங்க. கொஷின் கேட்கலாம். இயற்பெயர் தெரியவில்லை. செத்த பாம்பை ஆட வைத்ததால் அல்லது பாம்பை ஆடும்படி தூண்டியதால் பாம்பாட்டி சித்தர் என பெயர் பெற்றார். ஸோ இவரோட பேர் பாம்பாட்டி சித்தர். பிறந்த ஊர் பாண்டி நாட்டு கோக்கானம். பாண்டிய நாட்டில் உள்ள கோக்கானம். மேற்கோள்: நாதர் முடிமேல் இருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, இருவர் மண் சேர்ந்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. மேற்கோளை நல்லா படிச்சுக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சித்தர் குதம்பை சித்தர். இயற்பெயர் தெரியவில்லை. குதம்பை என்பது ஒரு வகை காதணி. தோடு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அதை தான் குதம்பைன்னு சொல்கிறோம். அதனை அணிந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி குதம்பா என்று விழித்து பாடியதனால் குதம்பை சித்தர் எனப்பட்டார். ஸோ அது அணிந்திருக்கக்கூடிய பெண்ணை குதம்பாய் அப்படிங்கிறாங்க. அந்த தோடை காதணியத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குதம்பைன்னு சொல்கிறோம். மேற்கோள்: மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி. பக்தர் அப்படிங்கிறவங்க பக்தி செலுத்தி முத்தி அடைவதை பிறவாதிருக்க வழி என்று பக்தரோட கொள்கை. இதுவே சித்தரோட கொள்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா பருவுடலை நுண்வுடலாக்குவதே பிறவாதிருக்க வழி என்று சித்தர் கொள்கை. சித்தரோட கொள்கை பிறவாதிருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா பருவுடலை நுண்வுடலை ஆக்குவதே அப்படின்னு அவங்களோட கொள்கையாக சொல்கிறாங்க. இதே பக்தராகிய நாம் மேற்கொள்வது பக்தி செலுத்தி முத்தி அடைவதை பிறவாது இருக்கக்கூடிய வழின்னு பக்தராகிய நாம் இதை பின்பற்றுறோம். நம்மளோட கொள்கையாக நம்ம சொல்கிறோம். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள். கடவுளை காண முயல்வர்கள் பக்தர்கள். கண்டு தெளிவர்கள் சித்தர்கள். அப்போ சித்தர்கள்
கண்டு தெளிபவர்கள், கடவுளை கண்டு தெளிபவர்கள் சித்தர்கள். பக்தர்கள், கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் என்று தேவாரம் கூறுகிறது. இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த புக்கில் இருந்து கொடுத்துருக்காங்க? தேவாரங்கிற புக்கில் கொடுத்துருக்காங்க. அது எந்த லைன் பார்த்தீங்கன்னா, கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிபவர்கள் சித்தர்கள். 18 சித்தர்களுக்கு அப்புறம் சித்தர்களில் வேறு கொஷின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமர் சித்தர்கள் யாருன்னு கேட்பாங்க. அதாவது பஞ்சமர் அப்படின்னா 5 பேர். அந்த 5 பேர் யாருன்னா, திருமூலர், சிவாக்கியார், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கருவூரார். சடங்குகளோடு கூடிய வழிபாடுகளையும் போற்றுபவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் வந்து எதை போற்றுறார்கள்னா, சடங்குகளையும் சடங்குகளோடு கூடிய வழிபாடுகளையும். யாப்பு இலக்கணத்தை மீறி ஓசைக்கும் பொருளுக்கும் முதன்மை கொடுத்து பாடியவர்கள் சித்தர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பேச்சு வழக்கு சொற்களை பாடலில் மிகுதியாக கையாண்டார்கள். சித்தர்கள் பாடல்களில் எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பேச்சு வழக்கு சொற்களை பாடலில் மிகுதியாக கையாண்டார்கள். இவர்கள் கண்ட இயற்கை பொருள் மருத்துவக்கலை. அதாவது இயற்கை பொருளை வைத்து மருத்துவம் செஞ்சாங்க. அந்த கலையே மருத்துவக்கலை. அந்த மருத்துவக்கலையை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, சித்த மருத்துவம் என்று அழைக்கின்றோம். டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, பஞ்சமர் அதாவது 5 யாருன்னு கேட்கலாம். சித்த மருத்துவம் என்றால் என்னன்னு கேட்கலாம். இது 2 பாயிண்ட்டையும் நல்லா பார்த்துக்குங்க இந்த டாப்பிக்கில். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.